இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓ நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்று நாம் பார்க்க போகும் தொடர் உங்களில் பலர் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அடியேன் அளிக்கும் விளக்கங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள். இந்த தொடர் தான் இன்று நாம பார்க்க இருக்கிறோம். இது நம்மளுடைய 14வது பாகம். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை அடியேனுக்கு வாட்ஸ்அப்ல நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு அடியேனால் முடிந்தவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து முடிந்தவரை அடியேனால விளக்கங்கள் கொடுக்க முடிகிற அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுல இந்த காணொளியில சில கேள்விகளை தேர்ந்தெடுக்கிறோம். எப்படின்னா, அது அனைவருக்கும் பொதுவானதாகவும் அனைவர் மனதிலும் எழக்கூடியதாகவும் அல்லது ஒரு சிறந்த ஆழ்ந்த கருத்துடைய கேள்விகளாகவோ அல்லது அனைவருக்கும் அவசியமான சில விஷயங்களோ இருக்கிறதாக தேர்ந்தெடுத்து இதில் குறிப்பிடுறோம். அதில் ஒரு சில பேர் தங்களுடைய பெயர்களை வெளியிட விரும்புகிறாங்க, ஒரு சிலர் தங்களுடைய பெயர்களை சொல்ல விருப்பம் இல்லை. அது இங்கே முக்கியம் கிடையாது. முக்கியம் அவர்கள் அந்த கேள்வியை கேட்கக்கூடிய அந்த ஆழ்ந்த நிலை இருக்கு இல்லைங்களா, அது மிகவும் மகத்தானது. அந்த கேள்வி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கேள்வி உதிப்பதற்கு முன்னால் அவர்களுக்குள் எழுந்த அந்த ஆழ்ந்த உயர்ந்த நிலை தான் அங்க முக்கியம். அதை ஒரு சொல் வடிவமாக, ஒரு வார்த்தை வடிவமாக மாற்றி அதை கேட்கக்கூடிய நிலை என்பது அதிலும் உயர்ந்தது. அப்படி வரக்கூடிய கேள்விகள்ல தான் நாம தேர்ந்தெடுத்து சில கேள்விகளை இந்த காணொளிகள்ல நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாம கேள்விகளை கவனிக்கலாம். முருகேசன் என்பவர் சிவகாசியிலிருந்து கேட்டிருக்கிறார், நான் உண்மையில யாரு? இதுதான் ஆன்மீகத்தின் ஒரு இதய மையம். அது நீங்க கேட்கிற கேள்வி அவ்வளவு ஆழமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி சாதாரண தத்துவ கேள்வி அல்ல. இது மனம் கேட்ட கேள்வி அல்ல. இது உயிர் தன்மையை தேடும் ஒரு வேதனையான நிலை. இது இந்த உயிர், இந்த ஆன்மா என்பது தன்னையே தேடக்கூடிய ஒரு கவலையான நிலை. ஒரு மனிதன் பிறந்த நாளுல இருந்து பல அடையாளங்களை சேர்த்துக்கிறோம். எப்படி? நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் இந்த உடல், நான் இந்த ஆதார் கார்டு ஆசாமி, நான் இந்த பெயர், நான் இந்த தொழில், நான் இந்த குடும்பம், நான் இந்த மதம். ஆனால் இவை அனைத்தும் நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா வந்தது. குழந்தையாக இருந்தபோது நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும்தான் இருந்தது. இப்போது முதுமையிலும் அதே நான் இருக்கிறேன் என்பது உள்ளது. உடல் மாறியது, மனம் மாறியது, விருப்பங்கள் மாறின,
ஆனால் நான் இருக்கிறேன் என்ற அந்த இருப்பு உணர்வு மட்டும் மாறவே இல்லை. இந்த இடத்துல நாம கொஞ்சம் ஆழ்ந்து விசாரம் தொடங்குது. அந்த விசாரத்தின் முடிவாகத்தான் ஒரு நாள் அந்த சாதகன் அமைதியாக அமர்ந்து கவனிக்கிறான். எண்ணங்கள் வருகின்றன, அவன் அவற்றை கவனிக்கிறான். உணர்ச்சிகள் வருகின்றன, அவனுக்கு அது தெரிகிறது. உடலில் வலி ஏற்படுகிறது, அதையும் அவன் கவனிக்கிறான். அப்போ ஒரு கேள்வி, கவனிக்கப்படுவது நான் என்றால் கவனிப்பவன் யார்? இதுதான் ரமணரின் விசாரம். ரமண மகரிஷி என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லா எண்ணங்களுக்கும் முதல் எண்ணம் நான் அப்படின்ற எண்ணம் தான். இந்த நான் என்ற எண்ணமே தனி மனித உணர்வின் மையம். ஆழ்ந்த தியானத்துல சிலர் காண்கிறார்கள் எதை அப்படின்னா, உடல் அங்கே இருக்குது, மூச்சு நடக்குது, மனம் அமைதியாகுது, ஆனால் இந்த சுத்தமான அந்த இருப்பு உணர்வு மட்டும் மீதம் இருக்குது. அதுக்கு பெயர் இல்லை, வடிவம் இல்லை, ஆனால் அது இருக்குது. அதுதான் ஆத்மா, அதுதான் சைத்தன்யம், அதுவே சிவம். இதுதான் அந்த நிலையை உணரத்தான் முடியும். இதற்கு விளக்கங்கள் என்பது நம்ம சுத்தி 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 வேற வேற மாதிரியான உதாரணங்களோ இல்ல உவமைகளோ சில வார்த்தைகளோ சொல்லலாம். ஆனால் அதை அவர்களாக உணரும் பொழுதுதான் அந்த ஆத்ம சைத்தன்யத்தை நாம அடையாளம் காண முடியும். இப்போ கடல்ல அலை எழுது, அலை சொல்லுது நான் தனி, ஆனால் உண்மையில் அது கடல் தான். அது போல ஒவ்வொரு மனிதனும் நான் தனி மனிதன் என்று கூறுவது ஒரு அலையின் உணர்வு மாதிரி. நான் சுத்த சாட்சி என்பதுதான் கடலின் உணர்வு. அந்த உணர்வை உணர்வதுதான் நான் யார் என்ற கேள்விக்கான உண்மையான பதில். அடுத்த கேள்வியாக நிரஞ்சன் என்பவர் சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறார், உலகம் மாயை என்றால் இது ஏன் உண்மையாக தெரிகிறது? இது ஒரு பெரிய ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு நிலை. ஏன்னா துன்பம் உண்மையா நமக்கு ஃபீல் ஆகுது, உடல் வலி உண்மையா நமக்கு ஃபீல் ஆகுது, பிரிவு என்பது உண்மையா இருக்குது. அப்படி இருக்க இதெல்லாம் எப்படி மாயை அப்படின்னு சொல்ல முடியும்? இங்கே மாயை என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். மாயை என்றால் இல்லாதது அல்ல. உண்மையிலேயே மாயை என்பது தோன்றுவது போல இல்லாதது. இந்த வார்த்தையை நாம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இரவில் கயிறை பாம்பா பார்க்கிறோம். அப்ப பார்க்கும் பொழுது நமக்கு பயம் உண்மையாகவே இருக்குது, இதய துடிப்பு உண்மையாகவே அதிகரிக்குது, ஒரு பதட்டம் உண்மையாகவே ஏற்படுது. ஆனா அந்த பாம்பு உண்மை இல்லை. அது போல உலக அனுபவம் இருக்குது. ஆனால் அதற்கு கொடுக்கப்படும் நிலையான உண்மை, அந்த உண்மைதான் மாயை அப்படின்னு சொல்றோம். கனவில் ஒருவர் அழுகிறார். கனவில் அந்த துயரம் உண்மையாகவே இருந்தது. ஆனா அவர் கண் விழிச்சு பார்க்கும்போது அது கனவு.
ஆத்ம விழிப்பு வந்த பின் உலக பற்றின் தன்மை மாறுது. உலகம் மாறல, நாம் பார்க்கும் பார்வையின் தன்மை தான் அங்க மாறுது. உலகம் மறையவில்லை, ஆனால் இது மட்டுமே உண்மை அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு பிடிப்பு அங்கிருந்து அகற்றப்படுது. ஒரு திரைப்படம் திரையில படம் ஓடிட்டு இருக்குது. படத்துல சண்டைகள், காதல், மரணம், வெற்றி எல்லாம் நடக்குது. ஆனா அந்த திரைக்கு எந்த ஒரு நிகழ்வுமே ஒட்டுவது இல்லையே. அது போலதான் அந்த சுத்த ஆத்ம சைத்தன்யத்துல உலக அனுபவம் தோன்றுகிறது. அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தை மறுப்பதில்லை, ஆனால் அதில் சிக்கிக் கொள்வதில்லை. இதுதான் அந்த மாயைக்கும் ஞான நிலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதனால இந்த மாயை என்ற வார்த்தைக்கு தவறான புரிதலிலிருந்து சரியான புரிதலுக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். மூன்றாவது கேள்வியாக செந்தில் என்பவர் திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்கிறார். அனுபவிப்பவன் இல்லாமல் ஆனந்தம் எப்படி சாத்தியம்? இது ஒரு ஈகோவின் கடைசி பயம். ஏன்னா ஈகோ என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இல்லைன்னா யார் இருக்கிறாங்க, யார் வாழ்வா? ஆழ்ந்த தியானத்தில் சில நேரம் நேர உணர்வு மறைகிறது, தனி மனித உணர்வு கரைகிறது, சிந்தனை நிற்கிறது. அப்போ பயம் வருது. நான் அழிந்து கொண்டிருக்கிறேனா? உண்மையில் அழிவது பொய்யான தனித்தன்மை, மனம் உருவாக்கப்பட்ட நான், அதுதான் அங்க கரைஞ்சுகிட்டு இருக்குது. மீதம் இருப்பது என்ன? சுத்த விழிப்பு, எல்லையற்ற அமைதி. அந்த அமைதி தான் இங்க பயமா நமக்கு முன்னால் நிற்குது. ஒரு உப்பு பொம்மைய கடல்ல அதனுடைய ஆழத்தையும் நீளத்தையும் அளக்க போச்சு. கடலுக்குள் இறங்குச்சு. மெல்ல அந்த உப்பையே கரைஞ்சிருச்சு. இறுதியில அளக்க வந்ததும் கடலே ஆனது. அது அழிவு அல்ல, அது விரிவடைதல். இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். ஆழ்ந்த உறக்கத்துல ஈகோ இல்லை, உலகம் இல்லை, ஆசை இல்லை. ஆனால் காலையில் எழுந்து நன்றாக தூங்கினேன் என்கிறோம். யார் அந்த அமைதியை அறிந்தது? அந்த ஆனந்தத்தை யார் உணர்ந்தது? அங்கதான் அந்த ரகசியம் இருக்குது. அடுத்த கேள்வியாக ஆயிஷா பேகம் என்பவர் திருவண்ணாமலையிலிருந்து கேட்டிருக்கிறார். உண்மையில் இறைவனா, சுத்த சைத்தன்யமா அல்லது சுத்த ஆத்மாவா, எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி பக்தியின் உச்சத்துல வரக்கூடிய ஒரு கேள்வி. இது ஞானத்தின் உச்சத்திலும் இப்படி ஒரு கேள்வி எழத்தான் செய்யும். ஒரு பக்தன் என்ன சொல்றான்? நான் இறைவனின் அடிமை. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்றார்? நான் பிரம்மமே. இவை முரண்பாடாக தெரிகிறது. ஆனால் ஆழத்துல பார்த்தோம்னா இரண்டுமே ஒன்றுதான். பனிக்கட்டி மற்றும் தண்ணி போல. வடிவமுள்ள இறைவன் பக்தனுக்கு
கருணை வடிவம். வடிவமற்ற பிரம்மம் அந்த உண்மையில் எல்லையற்ற நிலை. ஒரு குழந்தைக்கு தாய் பெயருடன் தேவை. ஆனால் வளர்ந்த பின் அந்த அன்பே தாய் என்பதை உணர்கிறான். அதே போல ஆரம்பத்தில் உருவம், கோவில், மந்திரம், பக்தி இதெல்லாம் தேவைப்படுது. அதற்கப்புறம் எல்லாவற்றிலும் அந்த இறைநிலையே அப்படின்றத உணர்றார். அந்த இறைநிலைய சைத்தன்யம், பிரம்மம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஆதிசங்கரர் என்ன சொல்றார் அப்படின்னா, பக்தியின் உச்சமே ஞானம், ஞானத்தின் மலர் பக்தி. இறுதியில் வணங்குபவன், வணங்கப்படுபவன், வணக்கம் மூன்றும் ஒன்றாக கரைகிறது அப்படின்றத அவர் சொல்றார். அடுத்தபடியாக மணிமாறன் என்பவர் தாம்பரத்திலிருந்து கேட்டிருக்கிறார். உலக வாழ்வில் நிகழ்வது முயற்சியா அருளா? இந்த கேள்வி எல்லா சாதகர்களையும் துரத்தக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா ஒருவர் 20 வருடங்களுக்கு மேல தியானம் செய்கிறார், ஆனாலும் ஒரு அமைதி இல்லை. மற்றொருவர் ஒரே வார்த்தையில விழிப்பு ஏற்பட்டுகிறது. ஏன்? மனம் நிறைகிறது, நான் முயற்சியால் அடைவேன். ஆனால் உண்மை என்ன? ஈகோதான் முயற்சி செய்கிறது. அதனால் ஒரு கட்டத்தில் முயற்சியும் சோர்வடைகிறது. அங்கேயே சரண்டர் பிறக்கிறது. ஒரு ஜன்னலை நீ திறக்கலாம், ஆனால் காற்றை உருவாக்க முடியாது. அதே போல தியானம், ஜபம், விசாரம் இவை ஜன்னலை திறக்கிறது. அருள் என்பது ஏற்கனவே இருக்கும் பரம ஆத்ம சைத்தன்யம் உள்ளே நுழைவது. ஆனால் அருள் வெளியிலிருந்து வருவது அல்ல. அகங்காரம் விலகும் பொழுது உள்ளே எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடிய அருள் வெளிப்படுகிறது. சூரியன் எப்பொழுதும் இருக்குது, மேகம் மறைக்குது. மேகம் விலகிய போது சூரியன் வந்தான் அப்படின்னு சொல்றோம், நினைக்கிறோம். ஆனால் சூரியன் எங்கேயும் போகல. அதே போல ஆத்ம அருள் என்பது எப்பொழுதும் நித்தியமாக இருக்குது. இப்போ இங்க ஒரு முக்கியமான ஒரு அடியனுக்கு தோன்றக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு மௌன உண்மை அடியனுக்கு உணர ஏற்படுது. இந்த 5 கேள்விகளும் இறுதியில் ஒரே இடத்துக்கு கொண்டு செல்கிறது. தனி நான் உண்மையா? அந்த நான் விசாரிக்கப்படும் பொழுது உலகம் மாறி தெரிகிறது. இறைவன் புதிய அர்த்தம் பெறுகிறார். அனுபவிப்பவன் கரைகிறான். முயற்சி மௌனமாகிறது. இறுதியில் மீதம் இருப்பது அந்த ஒரு சுத்த இருப்பு, ஒரு ஆழ்ந்த விழிப்பு, காரணமற்ற அமைதி, எல்லையற்ற அன்பு. ஓம் சிவாய நம.